மாத்தூர். மாத்தூர் என்பது காரைக்குடியில் இருந்து இலுப்பக்குடிக்கு போகிற பாதையில் இருக்கு. காரைக்குடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். கிபி 712 மாத்தூர் பாண்டிய மன்னனால் நகரத்தார்களுக்கு வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் எல்லாரும் இளையாத்தக்குடியில் தான் இருந்தாங்க. பின்னாலே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரிஞ்சாங்க. தெருவை ஒட்டி பிரிந்தார்கள். காவிரிப்பூம்பட்டினத்தில் எந்தெந்த தெருவில் இருந்தாங்களோ அவங்க அந்தந்த தெருவை தனியாக்கி ஆண்டவனை வழிபாடு செய்ய ஒரு கோயிலை கேட்டு பிரிந்தார்கள். அதனாலே 9 கோயில்களாக மாறிவிட்டன. ஒரு இளையாத்தங்குடி கோயில் மேலும் 8 கோயில்களை சேர்த்து கொண்டது. 712 மாத்தூர் கோயில் நகரத்தார்களுக்கு கொடுக்கப்பட்டது. கொங்கண சித்தர் ரசவாதத்தால் உருவாக்கிய தங்கத்தை மாற்று உரைத்து பார்த்ததால் இந்த ஊருக்கு மாற்றூர் என்று பெயர். இப்போ அது மாத்தூர் என்று ஆகிவிட்டது. பெரிய நாயகி அம்மை உடனாகிய ஐநூற்றீஸ்வர பெருமான் இங்கே அருள்மழை பொழிகிறார். இந்த மாத்தூரிலையும் 7 பிரிவு உண்டு. உறையூருடையார், அரும்பாக்கூருடையார், மணலூருடையார், மண்ணூருடையார், கண்ணூருடையார், கருப்பூருடையார், குளத்தூருடையார் 7 பிரிவு. இவங்களும் ஒரு பிரிவுக்கு இன்னொரு பிரிவுக்கும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சிவகாரம் பண்ணுறதா இருந்தால் ஒரே பிரிவுக்குள்ளே தான் பண்ணுவாங்க. 1949 மிக பிரம்மாண்டமாக இந்த கோயில் இவர்களால் கட்டப்பட்டது. ராஜகோபுரத்தில் ஒரு நிலைக்கல், அந்த தூண், அதிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், பகவான் ரமணர் எல்லோரும் சிலையிலே காட்சி அளிக்கிறார்கள். ஏன்னா 1949 கட்டப்பட்டதால் அந்த திருமேனிகள் எல்லாம் இந்த கோயிலில் காட்சி அளிக்கின்றன. ஒரு பெரிய நகர விடுதி கட்டி இருக்கிறார்கள். அது அரண்மனை மாதிரி இருக்கிறது. பக்கத்திலே கலங்காத கண்ட விநாயகர் கோயில். அந்த கோயிலிலே விநாயகருடைய பல வகை திருமேனிகள் அற்புத சிற்பங்களாக இருக்கின்றன. கோயிலுக்குள்ளேயே வரதராஜ பெருமாள் சந்நிதி. நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் சைவத்தையும் வைணவத்தையும் இரு கண்களாக போற்றியவர்கள். யாரெல்லாம் சைவத்தை போற்றுகிறார்களோ அவர்கள் கார்த்திகை மாதத்தில் சைவ உணவைத்தான் உண்பார்கள். யாரெல்லாம் பெருமாளை கும்பிடுகிறார்களோ அவர்கள் புரட்டாசி மாதத்தில் சைவ உணவைத்தான் உண்பார்கள். இவர்களுக்கு பெருமாளும் ஒன்றுதான், சிவபெருமானும் ஒன்றுதான். அதனாலே மாத்தூர் கோயிலில் வரதராஜ பெருமாளுக்கு தனி சன்னதி. ஒரு மகிழ மரத்தடியிலே முனீஸ்வரர் மிக பேராற்றல் வாய்ந்தவர். இந்த மரம் அப்படியே இருக்கும், பூக்காது, காய்க்காது. அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ இன்னைக்கும் அப்படியே இருக்கிறது. ஒரு நந்தி இருக்கிறது. 4 சிங்கங்கள் நந்தியை தாங்குகின்றன. மாத்தூர் கோயிலில் தான் நகரத்தார் புள்ளிகள் மிக அதிகமாக இருக்கின்றார்கள். புள்ளி வரிசைன்னு பார்த்தா, புள்ளினா குடும்பம்னு அர்த்தம். நகரத்தார் குடும்பங்கள் கிட்டத்தட்ட 11,000 குடும்பங்கள் மாத்தூர் கோயிலை சேர்ந்தவை. மொத்த 40,000 சொச்சம் குடும்பங்களில் ஏறத்தாழ 11,000 குடும்பங்கள் இந்த மாத்தூர் கோயிலை சேர்ந்தவை. அந்த மாத்தூரை பற்றிய விளக்கங்கள் இந்த புத்தகத்தில் மிக சிறப்பாக இருக்கின்றன.